Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் தாண்டவ சமுத்திரம் கிராமத்தில் பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் கொம்மேடு ஏரிக்கரை உடைந்து சுமார் 250 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. பெஞ்சல் புயல் மழையின் போது கொம்மேடு ஏரிக்கரையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனை திறனற்ற திமுக அரசின் செயலற்ற அதிகாரிகள் முறையாக சீரமைக்காததால் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 30-35,000 செலவு பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட்டில் எங்களுக்கு 17,000 தான் இன்சூரன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. 17,000 எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. 35 ரூபா அப்புறம் தொகையாவது எங்களுக்கு ஊதியம் வழங்கும்படி ஏக்கராவுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கீழ்சேவூர் பகுதியில் அரசு தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கீழ்சேவூர் பகுதியில் இருளர் பழங்குடியினர் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள வீடுகளில் மேற்கூரை பெயர்ந்து இடியும் அபாய நிலையில் உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆழ்ந்த தியானத்தில் உள்ள ஸ்டாலின் அரசு உடனடியாக புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் ராமநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடையம், ரமணசமுத்திரம், பாப்பாங்குளம் பகுதி பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடையத்தில் பாம்பே தியேட்டர் அருகில் ராமநதி ஆற்று பாலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் விவசாயிகளும் பொதுமக்களும் தவித்து வருகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைக்கால முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மக்கள் தவித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் தார் சாலை காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சங்கரன் கோவில்பட்டி பிரதான சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் போக்குவரத்து வசதிக்காக தற்காலிக தார் சாலை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மழையினால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சாலையானது அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் திருவேங்கடம் முதல் கலிங்கப்பட்டி காரி சாத்தான் வழியாக பருவக்குடி வரை போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ரயில்வே பாலத்தில் குளம்போல தண்ணீர் தேங்கி நின்றது. தஞ்சையிலிருந்து திருக்கருக்காவூர் செல்லும் சாலையில் திட்ட ரயில்வே கீழ் பாலத்தில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாலத்தை கடந்து மறுபக்கம் செல்ல முடியாமல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து, கார், இருசக்கர வாகனங்கள் ஆபத்தான நிலையில் தண்ணீரில் கடந்து செல்கின்றன. மோட்டார் மூலம் வெளியேற்றப்படும் தண்ணீர் அருகில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்ததால் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அமராவதி ஆற்றில் 4000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குதிரையாறு அணையில் இருந்து 2000 கன அடி தண்ணீர் அமராவதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமராவதி அணையில் இருந்து 30,000 கன அடிக்கும் மேலாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அமராவதி ஆறு செல்லக்கூடிய சாமிநாதபுரம், ராஜம்பட்டி, அத்திவலசு உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் பெய்த மழை காரணமாக சாக்கடை கழிவுநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மானம்பூசாவடி பகுதியில் சாலையில் ஓடும் சாக்கடை கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உடனடியாக இதனை மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தி வடிகால் வசதியை ஏற்படுத்தி கழிவுநீரை அகற்றிடுமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பெய்த மழையால் பெரியகோட்டை கிராமத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். பெரியகோட்டை கிராமத்தில் பெய்த மழையால் கிராமத்தில் உள்ள கண்மாய்கள் முழுவதும் நிரம்பி உள்ளன. இதனால் கண்மாய்களில் இருந்து வெளியேறும் உபரி நீர் மற்றும் மழைநீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. இதனால் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். இந்நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் குழந்தைசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆனால் கடந்த ஆட்சியில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட குடிமராமத்து பணிகளை நிறுத்தப்பட்டதனுடைய விளைவு இன்று இந்த ஊர் வெள்ளத்திலே மூழ்கியிருக்கிறது. மீண்டும் அந்த குடிமராமத்து பணிகள் தொடர வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கை. இந்த ஊரிலே இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 30-40 வீடுகளுக்கும் சுவர் இடிந்த வீடுகளுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இந்த பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் பார்வையிட்டு அந்த மக்களிடம் உள்ள கோரிக்கையை தெரிந்து இப்பொழுது சொல்லுகின்றேன். அதை செய்து தர வேண்டும் இந்த அரசு.